நான் சொல்ல போகிற செய்தி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார். இமாம் இப்னு அஸாக்கிர் அவர்கள் தன்னுடைய வரலாற்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். இமாம் அல்-வாகிதி தன்னுடைய வரலாற்று கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இமாம் இப்னு அத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார். என்ன நிகழ்வு என்று சொன்னார், அவர்களை தொலை வைத்துவிட்டு லஹதிலே அடக்கம் செய்யப்படுகிறார். லஹதி என்ற முறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். فلما وضع ابن عباس في اللحد முகமது அல்-ஹனஃபி அவர்கள் சொல்றார், நாங்கள் இப்னு அப்பாஸ் அவருடைய உடலை லஹதிலே வைத்தபோது சமிஅனா கிராஅத்தன் மினல் கபர், கபரிலிருந்து நாங்கள் ஓதும் சப்தத்தை கேட்டோம். யார் ஓதுறாங்க தெரியாது, ஆனால் கபரில் உள்ளிருந்து சத்தம் வருகிறது. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஒரு நிம்மதி அடைந்த ரூஹே, இர்ஜி இலா ரப்பிக ராதியத்துன் மர்தியா, உன் இறைவன் அருகிலே பொருந்திக் கொள்ளப்பட்ட நிலைமையில் உன் இறைவனின் அருகில் நீ திரும்பிச் செல்வாயாக. ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னத், என் அடியாரே சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்ளுங்கள் என்கிற இந்த அர்த்தப்படி வருகிற யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்துன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னத் என்று சொல்லப்படுகிற இந்த வசனம் கபருக்குள் இருந்து ஓதப்படுவதை நாங்கள் எல்லோரும் கேட்டோம் என்பதாக முகமது அல்-ஹனஃபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இத்தனை வரலாற்று கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அக்பர். ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்தது ஹிஜ்ரி 68. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு பின்பாகவும் இப்னு அப்பாஸ் அவர்களை பற்றி பேசுகின்ற